basically marine engineer. So defense VRS after. So Prestige Group or Construction Group Vice President சென்னையோட ரீஜனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு சர்வீசஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி உதவி பண்ணுறங்கிற வேற அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறது, ஒரு ஸ்கூல் மீன்ஸ் லைக் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஃபீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஆர்கனைசேஷன் எங்களுக்கே வந்து சிஎஸ்ஆர் உண்டு, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு கார்பரேட்லேயும் உண்டு. அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வரைக்கும் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் இண்டிவிஜுவல் ஆல்சோ ஐ அம் டூயிங் இட் ஃபார் த பாஸ்ட். நான் பண்ணுற சோஷியல் சர்வீஸ்க்கு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். டயசிஸ் ஆஃப் ஏசியாவில் எனக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஐ காட் அ செகண்ட் டாக்டரேட் இன் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத எனக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பிஹெச்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் இது ஆஸ் எ இண்டிவிஜுவலாக ஆஸ் ஒரு கம்பெனி சாப்பிட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி இதுக்குன்னே தனிப்பட்ட ஒரு உரிமை அமைப்பாக இருந்து அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இப்போ ஒரு கம்பெனிங்களால அதில் ஒரு லிமிடெட் ஸ்ட்ரென்த்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு இருக்குன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸாக இருப்பாங்க. எவ்ரிபடி இஸ் நாட் அ மெம்பர், எல்லாரும் கம்பல்ஷனாக அதில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வரும்போது இன்னைக்கு ஒரு 1000 பேர் இருக்கோம், 2000 பேர் இருக்கு இந்த குரூப் பெரிய ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் ஒரு உரிமைக்காக போராடும் போதோ இல்லை உரிமைகள் மீறப்படும் போது அதை அடையிறதுக்கு நம்ம பாடுபடும் போது ஒரு பிகர் குரூப் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன ஒரு நல்லது செய்ய நினைக்கிறோமோ அதை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்கிற ஒரு இதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கணும். இப்போ மேடம் முதலே சொல்கிற மாதிரி மற்ற மாதிரி பார்க்கும்போது தெர் ஆர் சோ மெனி ஹியூமன் ரைட்ஸ் இது இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது இதனுடைய இதை நானாக புரிஞ்சுக்கிட்டு ஐ செட் லைக் வெதர் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தேடும்போது எஸ் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது வந்து அதை கிடைச்சத ஒரு பாக்கியமாக எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் ஜாயின் பண்ணி இப்போ மேடம் சொன்னார். ஒன்று வந்து ஃபங்க்ஷன், செகண்ட் திங் வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ராக்ரஸ். எதுவுமே ஜாயின் பண்ணுறது நம்ம எண்ணங்கள் இருந்தாலும் அதை வந்து செயல்பாடுகளை நம்ம கொண்டு வந்து அச்சீவ் பண்ணதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதர்வைஸ் அதனுடைய பெரும் புகழும் வளர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லிட்டே இருப்போம், யாரோ பண்ணுறதை வச்சு நம்ம பெருமை அடைகிறத விட ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நம்ம இந்த குரூப்பில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஏதாவது சாதிக்கணும், நமக்குன்னு பிடிச்ச ஒன்று நம்ம செய்துட்டு இருக்க ஒன்று ஒரு மெம்பராக செஞ்சு அந்த நம்ம சார்ந்து இருக்கிற அந்த ஒரு அசோசியேஷனுக்கு இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணுவோம். எனிவேர் வேறவர் தேர் இஸ் அ நீட், எங்கே தேவைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃப்ரேம் ஆஃப் லா அதை மாரி நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது. ஸோ இதில் வந்து அரசியல் சார்ந்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. ரைட்டாக சொன்ன மாதிரி வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட், வி ஆர் ஆல்ரெடி டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒன்று செய்யாமல் இருக்கும்போது கவர்மெண்ட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க நாலேஜ் கொண்டு போய் செஞ்சாலும் சரி, நம்ம செய்கிற ரைட்டுங்கிற ப்ரூவ் பண்ணி அட்டைன் பண்ணாலும் வி ஆர் கெட்டிங் சக்சீட் ஆன ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு அமைப்புன்னு இருந்தாலும் அதுக்கு ஒரு விஷன் ஒன்று உண்டு, ஒரு மிஷன் ஒன்று உண்டு, நோக்கம் ஒன்று உண்டு, தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று உண்டு. ஸோ நமக்கு அது ரெண்டுமே ஃப்ரேம்டு. இட் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து நமக்கு விஷன் அண்ட் மிஷன் இருக்குது. ஸோ கோட்பாடுகளும் இருக்குது, நம்மளுடைய எதிர்நோக்கு தொலைநோக்கு பார்வையும் இருக்குது, வேர் வி வாண்ட் டு கோ அப்படிங்கிறதுல. ஸோ இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசியலை தவிர்த்து நானும் எ பார்ன் டிஎம்கே மெம்பர் 1984 ஐஎம் மெம்பர்ஷிப். எனக்கு மாவட்டம் வந்து விருந்தாரு. பட் என்னோட மெம்பர்ஷிப் 84 இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ரன்னிங் கவர்மெண்ட்டில் ரொம்ப க்ளோஸ், நோ ப்ராப்ளம். அது வந்து செப்பரேட், அது இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு பெனிஃபிட். பட் ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால இன்னைக்கு அவர் சொல்கிற மாதிரி நான் பகுதி செயலாளர், நான் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி அரசியலில் போட்டுக்க முடியல. ஏன்னா அங்கேருந்து நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் இப்போதைக்கு வாழ்வாதாரங்கிற ஒன்றுக்கு அதை ஓட்டின்னு இருக்கோம். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம வந்திருக்க நோக்கத்துக்கும் நம்ம இருக்க பர்பஸ்க்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு நல்ல பேர் வர மாதிரி நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு கோஆப்ரேஷன் ஒரு ஒத்துழைப்போட நல்லபடியாக பண்ணி இது அடுத்த லெவல் கொண்டு போய் இந்த ஸ்டேட்னு ஒன்று இருக்குல்ல, வி மஸ்ட் கோ டு த லெவல் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்பாட்டில் ஒரு 30 years நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அடுத்து வர்ற சந்ததி இருக்கணும். இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஐ டு ஹேவ் மை என்னோட ஃபேமிலி இருக்குது, என்னோட சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ வென் வி டூ சம்திங் குட், ஸோ இதை வச்சுட்டு இது நல்லது பண்ணுறதுக்கான இருக்குங்கிற ஒரு ஃபீலிங்கை அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சோஃபார் அவங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு கூட தெரியல, எவ்வளோ விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. ஸோ இதை நம்ம பரப்பும் போது நம்ம அந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டும் போது அடுத்த சந்ததியரும் அதில் இணைந்து மேபி இதனுடைய பார்த்து வந்து இன்னும் க்ரோனப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஃபுல் டு மேடம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார்